என்ன பண்ணுகிறான்? அதனால் நீங்கள் 2ஆக இருக்கிறது ஒரு வரம். அந்த 2வது ஆள் அமைதியாக்குறது யோகம். யோக சாதனை என்ன? நீங்கள் பண்ணு கம்முனே 2வது ஆள் கம்முனு 2வது ஆள் இருக்கட்டும். அவர் ஓய்வு நிலையில் இருக்கட்டும். தேவைப்படும்போது என்ன பண்ணுங்க, அவர் பேசுங்க. 2வது ஆள் இல்லாமலாம் இருக்கக்கூடாது, இருக்கணும். ஆனால் அவர் எப்படி இருக்கணும்? ஒரு வேலைக்காரனை போல் இருக்கணும். எப்போ கூப்பிட்டாலும் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். வேலை செய்யறதுக்கு தயாராகிட்டு தான் எழுந்துக்கினார் அவர். முதல்ல ஒன்றாந்தார், தூங்கின்னு இருந்தார். உள்ளேருந்து வேலைக்காரனா ஆகிட்டார், எழுந்துட்டார். எஜமானே நான் எழுந்துட்டேன். உடனே நீ என்ன பண்ணுற? வேலைக்காரன் பேச்சு கேட்டுன்னு எழுந்துட்டா போகிற பேசு. எழுந்து வெளியே வரணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணுற நீ எழுந்த உடனே? வேலைக்காரன் பேச்சு கேட்ட, அவன் எஜமான்ட்டான், அவன் உன்ன ட்ரைவ் பண்ணுங்கிறான். இப்போ என்கிட்ட என்ன கேள்வி கேட்குற? அந்த ஆள் வானான்ற, அந்த ஆள் வேணும். ஒரு நல்ல வேலைக்காரன் அவன் இல்லைன்னா எழுந்துக்க மாட்டேன். ஒன்றாந்தா வாழ முடியாது, சமாதி தான் ஒன்றாந்தா. அப்போ தூங்கும்போது தூங்கிக்கொள்கிறேன் நான். விழிப்பு வந்தோடனே வேலைக்காரன் எழுந்துக்கணும்னு அர்த்தம். நீங்கள் எழுந்து கொண்டீர்கள் என்பதே உங்கள் வேலைக்காரன் தான். ஆனால் நீங்கள் என்ன செய்யலை படுத்துன்னுக்கிறீங்கன்னா வேலைக்காரனுக்கு அடிமையாகிறீங்கன்னு அர்த்தம்.